பார்க்க போகிற இந்த ஒரு ஹேர் பேக் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. ஹேர் ஃபால் இது நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். நம்ம இதில் வெங்காயம் சேர்த்து தான் இந்த ஹேர் பேக் செய்கிறோம். வெங்காயம் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் முடி கொட்டின இடத்துல மறுபடியும் புதிய முடி வளர்கிறதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கேல்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ டேண்ட்ரஃப், அதுக்கப்புறம் ஸ்கேல்பில் இருக்க இச்சிங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகிறதுக்கும் வெங்காயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு நல்லாவே ஹேர் ஃபால் இருந்தது. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஹேர் ஃபால் வந்துட்டு நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்குது. முடி ஃபஸ்ட்டுலாம் சீவும் போதே வந்துட்டு கீழே நிறைய முடி கொட்டியிருக்கும். இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எனக்கு இல்லை, ரொம்பவே கம்மியாக இருக்குது ஹேர் ஃபால். ஸோ இது ஹேர் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஹேர் ஆயில் வந்துட்டு நம்ம கேஸ்டர் ஆயில் சேர்த்து தான் பண்ணுறோம். கேஸ்டர் ஆயில் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. ஒரு ஹாட் ஆயில் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த பேக் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வெங்காயம் வந்துட்டு அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் போகாது. அதனால நம்ம ஷாம்பு வாஷ் தான் பண்ண போகிறோம். அதனால ஷாம்பு வாஷ் பண்ணுறதுனால கொஞ்சம் டீப் ஆயில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு கேஸ்டர் ஆயிலும் கோகோனட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாட் ஆயில் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பேக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் தலைக்கு தேய்க்கிற எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இப்படியே கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணுன்னா நீங்கள் டபுள் பாயில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன். நல்லா சூடான தண்ணி தான். அந்த தண்ணியில் இந்த எண்ணெயை கொஞ்சம் இறக்கி வச்சிடலாம். அப்போது எண்ணெயும் கொஞ்சம் நல்லா சூடாகும். ரொம்ப சூடாகணுன்ற அவசியம் இல்லை, நம்ம கையில் தொடுற அளவுக்கு இருந்தாலே போதும். நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி முடிக்கிற வரைக்கும் இந்த எண்ணெய் வந்துட்டு இந்த தண்ணியிலே இருக்கட்டும். அப்போது கடைசி வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி முடிக்கிற வரைக்கும் இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகவே இருக்கும். இது வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்பவே நல்ல ஒரு மெத்தடு. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டீடாங்கிள் பண்ணணும். கை வச்சுட்டு சிக்கிடுங்க. அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நம்ம பண்ணெல்லாம் சைனீஸ் பண்ணெல்லாம் போடுவோம்ல, அதோட ஸ்டிக் தான் இது. இது வச்சுட்டு கூட இப்படி சிக்கெடுக்கலாம். இதனால் முடி சீக்கிரம் உடையாது. அதனால் ஈஸியாக சிக்கெடுக்க முடியும். குளிச்சுட்டு நீங்கள் முடி சிக்கெடுக்குறீங்களா, அப்போ கூட இந்த மாதிரி ஸ்டிக்கோ இல்லை கை வச்சுட்டுலாம் சிக்கெடுத்திங்கன்னா உங்களுக்கு முடி உடையாமல் இருக்கும். ஏன்னா குளித்ததும் நீங்கள் சீப்பெல்லாம் போட்டு செய்வீங்கன்னா முடி சீக்கிரமாக உடைஞ்சிரும், முடி நிறைய கொட்டும். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி உடையாமல் முடி கொட்டாமலாம் இருக்கும். முடி கொட்டுறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இதெல்லாம் சிக்கெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் சீவிடலாம். சிக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கை வச்சு சிக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் சீப்பு வச்சுட்டு இந்த மாதிரி சீவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் தேய்ச்சி முடிக்கிற வரைக்குமே இந்த பவுலுக்குள்ளாரே இருக்கட்டும். அந்த தண்ணியை சூடு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளாரே இருக்கட்டும். அப்போ வந்துட்டு எண்ணெய் கடைசி வரைக்கும் கொஞ்சம் வார்மாகவே இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணுறது. டீப் ஆயில் தான் பண்ண போகிறோம். ஷாம்பு வாஷ் பண்ணுறதுனால கொஞ்சம் நிறைய ஆயில் அப்ளை பண்ணணும். அதனால் ஸ்கேல்பில் ஹேர்லலாம் நல்லாவே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களுக்காக தான் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக ஒரு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். ஆலோவேரா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு எல்லோ கலரில் லிக்விட் மாதிரி போகும். அது முழுசாக போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் இந்த ஜெல் எடுத்தால் போதும். அது இருந்தது அந்த எல்லோ கலரில் தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு நம்மளுக்கு அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதனால் அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மட்டும் நீங்கள் ஜெல் எடுத்தால் போதும். இப்போ இந்த ஜெல்லை நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சுட்டோ கத்தி வச்சுட்டு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜெல்லை சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. ஹேர் ஃபாலுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒரு பேக்கு. உங்கள் ஹேருக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு துணி வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். துணி வச்சுட்டு ஃபில்டர் பண்ணலன்னா இதில் அரையாததெல்லாம் உங்கள் ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லலாம் அப்படியே தங்கிடும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டம். வாஷ் பண்ணாலுமே அது அப்படியே இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு துணி வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்ளை பண்ணிடலாம்.
இப்போ இந்த ஹேர் பேக்கை நம்ம ஸ்கேல்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஹேரில் அப்ளை பண்ணலைனாலும் பரவாயில்ல. நம்ம ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கும், டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா அது க்ளீன் ஆகிறதுக்கும், அதே மாதிரி முடி கொட்டின இடத்துல மறுபடியும் புதிய முடி வளர்கிறதுக்குலாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு 20 to 30 மினிட்ஸ் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயத்தோட ஸ்மெல் இருக்கும். ஸோ நம்ம டீப் ஆயிலும் பண்ணியிருக்கோம், அதனால் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். இது வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வெங்காயத்தோட ஸ்மெல் இருக்கிறதுனால நம்ம எப்படி ஷாம்பு வாஷ் பண்ணணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஷாம்பு என்றைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி இந்த பேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸ்மெல்லெல்லாம் எதுவும் இருக்காது. இது ஹேர் க்ரோத்துக்காக ட்ரை பண்ணுறவங்க ஒரு 3 மந்த்ஸுக்கு கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் ஃபால்க்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் யூஸ்லேருந்தே நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஹேர் ஃபால் நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இனியும் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.